பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். இந்த சூழ்நிலையை பாருங்கள். வேளை வந்துவிட்டது. அவருடைய உலகத்தின் ஊழியம் நிறைவேறுகிற காலம் நெருங்கிவிட்டது. அவர் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போக வேண்டும். அதற்கு முன்பு பல பாடுகளை பட வேண்டும். பல அசாதாரணமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும். அவமானத்திற்கும் நிந்தைக்கும் பழிப்புக்கும் பரியாசத்திற்கும் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். சிலுவை சுமக்க வேண்டும். இவைகளெல்லாம் அறிந்த பின்பும் அவர் ஆரம்பத்திலே எத்தகைய அன்பை வைத்திருந்தாரோ அதே அன்பை தம்முடையவர்களிடத்தில் வைத்தார். நாம் சில வேளைகளில் கோபப்படுகிறோம். அதற்கு பல காரணங்களை சொல்லுகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.